ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மேஜரான டவுட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லைனா ஃபியூச்சரான ஆப்ஷன்ஸ்லேயோ இல்லை நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட் அதாவது லாங் டேர்முக்கு ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களோட ப்ரோக்கர்ட்டேருந்து வந்திருக்கும். நீங்கள் ஏஞ்சல் லோன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ஜெரோதா யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ த கிளியரிங் மெம்பர் நெக்ஸ்ட் பில்லியன் டெக்னாலஜி ப்ரைவேட் அதுதான் என்னோடய ப்ரோக்கர். நான் க்ரோ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பில்லியன் டெக்னாலஜின்னு காமிக்குது. ஸோ உங்களோட ப்ரோக்கர் யாரோ அந்த நேமில் காமிக்கும். ஸோ ஆஸ் அலோகேட்டட் த கேஷ் காம்பனண்ட் ஆஃப் ருபீஸ் 3165.34 இன் சிஎம் டு கிளைண்ட் ஐடி அப்படின்னு போட்டு ஒரு நம்பரை காமிச்சு, அலோகேஷன் டஸ் நாட் இன்க்ளூட் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி repledged NSE அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா NSEலேருந்து தான் வருது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து தான் வருது. ஸோ இது போல் மெசேஜ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்கருக்கும் இந்த மாதிரி மெசேஜஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் நிறையா யூசர்ஸுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஈவன் நமக்குமே அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, கிளியரிங் கேஷ் காம்பனண்ட்டுங்கிற மாதிரி அது காமிக்கும். ஸோ நான் பணமாக இந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணணுமா, எனக்கு பெனால்ட்டி ஏதோ போட்டுட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி இமெயில்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ இமெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் ரெண்டுமே வரும். இது எதனால் வருது இந்த ரீசெண்ட் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இது செபியோட கைட்லைன்ஸ் படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நிறையா புரோக்கர்ஸ் வழிகளுக்கு முறைகேடாக நடக்கிறதுனால செபி முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எடுத்த ஒரு ஸ்டெப்பில் இதுவும் ஒன்று. செபியோட ரெகுலேஷன் படி ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அவங்களோட கிளைண்ட்டுக்கு செக்மெண்ட் வைஸ் அவங்க கிளியரிங் கார்பரேஷனுக்கு தெரிவிக்கணும். ஸோ கிளியரிங் கார்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே போல் நம்மளோட மெசேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா சிஎம். ஸோ சிஎம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டு. ஸோ கேஷ் மார்க்கெட்னா நம்ம நார்மலாக ஈக்விட்டியில் ஈடுபடுறோம்ல, அதுதான் கேஷ் மார்க்கெட். அது எஃப்ஓ அப்படின்னு வரும். அது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு. ஸோ நீங்கள் லாங் டேர்மில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம் தான் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா எனக்கு 20,000 காமிக்குது ப்ரோ சிஎம்மில் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ ஆக்சுவலாக அந்த கிளைண்ட் ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கருக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைண்ட் ஐடி சேஞ்ச் ஆகும். எல்லாருக்கும் ஒன்றா இருக்காது. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோனுக்காக இருக்கட்டும், இல்லை மற்றபடி ஜெரோதாக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த மாதிரி மெசேஜஸ் வரும். ஸோ இதனால் முக்கியமாக யாரும் பயப்பட வேணாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து பர்டிகுலர் பேலன்ஸை வைஸ் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்என்ஓ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி கேஷ் ஈக்விட்டிலையும் சரி அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ட்டா எதில் எவ்வளோ ஈடுபடுறாங்கிறத பிரித்து காட்டணுங்கிற மாதிரி இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா கிளைண்ட் எந்த ஒரு விதத்துலேயும், அதாவது நம்மளை மாதிரி யூசர்ஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே இதுக்காக எடுக்க வேணாம். ஜஸ்ட் நமக்கான இன்டிமேஷன் தான் இதில் வருது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நேற்று நடந்த அனுபவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 நான் பணத்தை லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ட்ரேடில் ஈடுபட்டேன். ஸோ ட்ரேடு முடிஞ்சு பார்த்திங்கன்னா எனக்கு வர அமௌண்ட் ஓவராலாக பார்த்திங்கன்னா 11,800 வந்திருக்கணும். எனக்கு நேற்று மெசேஜ் பார்த்திங்கன்னா 3,167 ரூபா சம்திங் எனக்கு இந்த கிளியரிங் கேஷ் காம்பனண்ட்டுன்னு நான் உடனே க்ரோவில் ரீச் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் இதை எனக்கு செக்ரிகேட் பண்ணினீங்க, எனக்கு எப்படி பிரித்து கொடுத்தீங்க இந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சொன்னது ஒன்று தான். இது இதுக்காக யூசர்ஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேணாம். நீங்கள் இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ இது ஜஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டில் பிரிக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மெசேஜாக உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு கணக்காக எடுத்துங்க. மற்றபடி நீங்கள் வேறு எது பார்த்தாலுமே இதில் எந்த ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. Whatever amount is present in your grow balance, apart from pledged securities, it is your own balance, sir. So usually it is that information which is being passed on to you, sir. This is the process how it happens. So the NSE takes the information from grow and then it reconciles from their side and then it sends to the customer. So by that time, sir, what will happen is your balance would have changed. Okay. So basically they're just trying to inform you that your grow balance was this much. Okay. And usually it's an outdated email, sir. So that's all, sir. Okay. No, actually one thing is I have loaded like 6,000 something I have loaded actually today morning. 9,000, sir. Yes. Yeah, 9,000 I have loaded NSE. So that is the doubt. Why that amount is different actually? Okay, so in that case, if the amount is different, I'll just check it with my backend team. So if you could just please help us with a screenshot of that message, sir, which I received. No, actually, no, I'm just asking you whether I have understand correctly or not. I have loaded 9,000 actually.
But Correct. the message Correct. I got like 3,000 something message I got from NSE. Whether it have included only some few of the amount, or how it will be calculated, or why the message is coming. That's the question. It is just an indication like we have this much of money in Yes. grow, right? It is like an Yes, sir. indication. Yes, sir. So that Yes, sir. amount is different, no? So that's why I am asking that whether. No problem, sir. Hmm. Yeah. So first of all, sir, you need not worry on this message. Okay. There is no action for this. Okay. ஸோ நமக்குமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேட்டதுக்கான வந்து ப்ராப்பராக கால்குலேஷனாக நான் கேட்டிருந்தேன். நான் 9,000 ஆட் பண்ணேன், எனக்கு எப்படி வந்து இந்த அமௌண்ட் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறதுக்காக தான் இந்த இஷ்யூவை நான் ரைஸ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து புரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஸராக வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் இந்த மெசேஜை வச்சு பண்ண போகிறதில்ல. அதே போல் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண போகிறதில்ல. ஏன்னா எல்லாருக்கும் இருக்க முக்கியமான டவுட்டே வந்து இதுதான். ஸோ நீங்கள் எந்த ஒரு விதத்துலையும் இந்த மெசேஜ் மூலயமா வந்து பாதிக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் எதுவும் பே பண்ணணும்னு தேவை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதில் வந்து கடைசியில் ரீப்ளெஜ்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளெஜ் பண்ண அமௌண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணாமல், அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக யூட்டிலைஸ் பண்ண அமௌண்ட்டை மட்டும் தான் வந்து இது வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து பிரித்து காமிச்சிருப்பாங்க. ஸோ திரும்ப வந்து என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆக வேணாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காகன்னு மட்டும் எடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு வெப்சைட்லேயுமே தேடினாலுமே வந்து ஜெரோதாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்த நியூஸே உங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க, தெளிவாக வேணும், ஃபுல் டீட்டெயிலாக வேணுங்கிறவங்க அந்த மெசேஜை போய் அந்த ஆர்டிக்கலை போய் பார்த்துங்க, உங்களுக்கு புரியும். மற்றபடி க்ரோலையோ இல்லைனா ஏஞ்சல் ஒன்லேயோ இல்லை அப்ஸ்டாக்ஸ்லேயோ வந்து இதை பற்றி பெருசாக ஒரு டீட்டெயில் கிடைக்கல. ஸோ ஜெரோதாவில் சிம்பிளாக ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஏன் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக விரும்புவாங்க. ஸோ வீடியோ மூலியமாக வந்து சொல்கிற கன்ஃபர்மேஷன் தவிர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.